வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய விஏஓ பணியிடங்களை நிரப்ப திடீரென்று தடை விதிக்கப்பட்டிருக்கு. என்னதான் நடக்கிறது டிஎன்பிஎஸ்சியில்? இனியாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஒரு முடிவு காலங்கள் வருமா? ஸோ எக்ஸாம் எழுதுகிறோம், கேன்சல் ஆகுது, இது மாதிரி தொடர்ச்சியாக என்ன தான் நடக்குது இப்படின்றது குழப்பத்தோடையே இருக்காங்க எல்லா தரப்பு மக்களுமே. ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸாம் நான் எழுதாமலே இருந்திருக்கலாமே, ப்ராப்பராகவும் கைட்லைன்ஸ் இல்லை, எங்களுக்கு எதுவுமே ப்ராப்பராக இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நடந்த விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்ன தான் நடக்கிறது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் குரூப் 4 உடைய சிவி நடந்துட்டுருக்குங்க. ஸோ ஆன் ஸ்க்ரீனிங் சர்டிஃபிகேட்டில் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. சிவி அப்லோடு செய்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவை அப்படின்றது எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே நம்ம உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் தற்சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவி ப்ராசஸ்ஸு சில நடைமுறைகள் எல்லாமே தமிழகத்தில் இருக்குது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் சான்றிதழ்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதை உடனடியாக அப்லோட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. பிஎஸ்டிஎம் ஸோ குரூப் 4ல் இந்த சிவி எல்லாமே ரீஅப்லோட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு பதிவேற்றம் செய்ய மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை போட்டதுனால கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா, எப்போ தான் கவுன்சிலிங்கில் போஸ்டிங் எல்லாமே போடுவாங்க, எல்லாருடைய குழப்பத்துமே இங்கே தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய ரிசல்ட்டை பார்த்ததுலேருந்து நிறைய பேர் நிறைய குழப்பமாக இருக்காங்க. சிவியில் நம்பர் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சிவியில் என்னோடய நம்பர் வந்துடுச்சு சார், என்னுடைய நம்பர் வந்து சிவியில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கட் ஆஃப்குள்ளே 1500 ரேங்க்குள்ளே நான் கம்யூவல் ரேங்க்கில் இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ தயவு செய்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்க்கு சிவி அப்லோட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிவி ப்ராசஸ்க்கு நேரடியாக உங்களை அழைக்கப்படுவீர்கள். ஓகேங்களா? ஸோ நேரடியாக கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவாங்க. சிவி லிஸ்ட்டில் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழப்பத்தோடு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய குழப்பங்கள். எங்கே போனாலுமே சிவி லிஸ்ட் வரல, எனக்கு என்னுடைய பெயர்கள் வரல அப்படின்னு நினைக்காதீங்க. குழப்பத்தோடு இருங்க. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்னென்ன சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த சான்றிதழ்கள் எல்லாமே மறக்காமல் சிவி அப்லோட் ப்ராசஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஏதாவது சின்ன இஷ்யூஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புலேருந்து விலக்கி வைக்குவீங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா போலியான ஆவணங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸாமுன்னே உங்களால் எழுத முடியாத அளவுக்கு போயிடும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பேர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் யூஜி ப்ரொஃபஷனல் இதெல்லாம் டிகிரியோடைய மார்க் ஷீட்டு 12 மார்க் ஷீட்னா 18 மார்க் ஷீட்னா 18 மார்க் ஷீட்டு வித் கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, அப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி யூஜிக்கும் டிகிரிக்கும் யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, பிஜி டிகிரி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு. ஸோ இன்னொரு விஷயம், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 1ஆவதுலேருந்து எங்கெங்கெல்லாம் படிச்சிங்களோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்கு, தமிழ் ஹையர் லோயர், இங்கிலீஷ் ஹையர் லோயர், ஷார்ட் அண்ட் ஹையர் லோயர். ஸோ சிஓஏ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிஓஏ கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது. அப்புறம் ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 5 ஃபோட்டோ அது மினிமம் எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கலாம் சர்டிஃபிகேட்டு. என்ஓசி ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த என்ஓசியும் நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ விஓ பணியிடங்களை நிரப்ப தடை போட்டதுனால சில பணியிடங்கள் மட்டும்தான் நிரப்ப போகிறாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இதில் நிறைய டைம் நான் சொல்லிவிட்டு, இந்த கட் ஆஃப் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க இருக்காங்க அரசு. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செகண்ட்ஸு சிவி லிஸ்ட் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிரும். அந்த சிவி லிஸ்ட்டில் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறதாகவும் சில தகவல்கள் போயிட்டுருக்குங்க. ஸோ பீப்புள்ஸ் ரெடி ஆகிருக்கோங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய விஏஓ பணியிடங்களை நிரப்ப திடீரென்று தடை விதிக்கப்பட்டிருக்கு. என்னதான் நடக்கிறது டிஎன்பிஎஸ்சியில்? இனியாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஒரு முடிவு காலங்கள் வருமா? ஸோ எக்ஸாம் எழுதுகிறோம், கேன்சல் ஆகுது, இது மாதிரி தொடர்ச்சியாக என்ன தான் நடக்குது இப்படின்றது குழப்பத்தோடையே இருக்காங்க எல்லா தரப்பு மக்களுமே. ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸாம் நான் எழுதாமலே இருந்திருக்கலாமே, ப்ராப்பராகவும் கைட்லைன்ஸ் இல்லை, எங்களுக்கு எதுவுமே ப்ராப்பராக இல்லை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நடந்த விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்ன தான் நடக்கிறது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் குரூப் 4 உடைய சிவி நடந்துட்டுருக்குங்க. ஸோ ஆன் ஸ்க்ரீனிங் சர்டிஃபிகேட்டில் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. சிவி அப்லோடு செய்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவை அப்படின்றது எல்லாமே நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே நம்ம உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் தற்சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவி ப்ராசஸ்ஸு சில நடைமுறைகள் எல்லாமே தமிழகத்தில் இருக்குது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் சான்றிதழ்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அதை உடனடியாக அப்லோட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. பிஎஸ்டிஎம் ஸோ குரூப் 4ல் இந்த சிவி எல்லாமே ரீஅப்லோட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு பதிவேற்றம் செய்ய மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை போட்டதுனால கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா, எப்போ தான் கவுன்சிலிங்கில் போஸ்டிங் எல்லாமே போடுவாங்க, எல்லாருடைய குழப்பத்துமே இங்கே தாங்க இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டை பார்த்ததுலேருந்து நிறைய பேர் நிறைய குழப்பமாக இருக்காங்க. சிவியில் நம்பர் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சிவியில் என்னோடய நம்பர் வந்துடுச்சு சார், என்னுடைய நம்பர் வந்து சிவியில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கட் ஆஃப்குள்ளே 1500 ரேங்க்குள்ளே நான் கம்யூனல் ரேங்க்கில் இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ தயவு செய்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்க்கு சிவி அப்லோட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிவி ப்ராசஸ்க்கு நேரடியாக உங்களை அழைக்கப்படுவீர்கள். ஓகேங்களா? ஸோ நேரடியாக கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவாங்க. சிவி லிஸ்ட்டில் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழப்பத்தோடு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய குழப்பங்கள். எங்கே போனாலுமே சிவி லிஸ்ட் வரல, எனக்கு என்னுடைய பெயர்கள் வரல அப்படின்னு நினைக்காதீங்க, குழப்பத்தோடு இருங்க. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்னென்ன சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த சான்றிதழ்கள் எல்லாமே மறக்காமல் சிவி அப்லோட் ப்ராசஸில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஏதாவது சின்ன இஷ்யூஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புலேருந்து விலக்கி வைக்குவீங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா போலியான ஆவணங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸாம்னே உங்களால் எழுத முடியாத அளவுக்கு போயிடும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அப்பா பேர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் யூஜி ப்ரொஃபஷனல் இதெல்லாம் டிகிரியோடைய மார்க் ஷீட்டு 12 மார்க் ஷீட்னா 18 மார்க் ஷீட்னா 18 மார்க் ஷீட்டு வித் கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, அப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி யூஜிக்கும் டிகிரிக்கும் யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, பிஜி டிகிரி மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு. ஸோ இன்னொரு விஷயம், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் 1ஆவதுலேருந்து எங்கெங்கெல்லாம் படிச்சிங்களோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங்கு, தமிழ் ஹையர் லோயர், இங்கிலீஷ் ஹையர் லோயர், ஷார்ட் அண்ட் ஹையர் லோயர். ஸோ சிஓஏ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சிஓஏ கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது. அப்புறம் ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 5 ஃபோட்டோ அது மினிமம் எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கலாம் சர்டிஃபிகேட்டு. என்ஓசி ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த என்ஓசியும் நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ விஏஓ பணியிடங்களை நிரப்ப தடை போட்டதுனால சில பணியிடங்கள் மட்டும்தான் நிரப்ப போகிறாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இதில் நிறைய டைம் நான் சொல்லிவிட்டு, இந்த கட் ஆஃப் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிருக்காங்க அரசு. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செகண்ட்ஸு சிவி லிஸ்ட் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிரும். அந்த சிவி லிஸ்ட்டில் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிட போகிறதாகவும் சில தகவல்கள் போயிட்டுருக்குங்க. ஸோ பீப்புள்ஸ் ரெடியாக இருக்கோங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.